கெட்டவங்க தர பணத்தை நம்ம வாங்கும்போது அவங்க செய்கிற பாவங்களுக்கும் நம்ம உடன்படுறது போல தேவன் நினச்சி நம்மளை அருவருப்பாரு. அதை நம்ம வேணான்னு சொல்லி நம்ம வெறுத்து ஒதுக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படி நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அதை ஞாபகம் வச்சிருப்பாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சுக்காவது நமக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்க கூட தேவனை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருக்காக தானே நம்ம அந்த 1 லட்சத்தை விட்டோம். ஆனா பிசாசு என்ன தூண்டுவான் தெரியுமா? இந்த 1 லட்சத்தை விட்டுறாத, உனக்கு எப்படியாவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா, இந்த சான்ஸ் போனா உனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வாங்க வச்சிருவான். ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு தேவன் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் தப்பான பணத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்மைகளை ஏதோ பிடிங்கிட்டே இருப்பான். நம்மளுக்கு ஒரு நோய் வரும், அதுலயே அந்த 1 லட்ச ரூபா போய் நம்ம 4 லட்ச ரூபா செலவு பண்ற மாதிரி வந்துடும். அப்படி பிசாசு செய்வான். பிசாசு என்னைக்குமே தூண்டுறதுக்கு செய்யக்கூடாது. தேவன் வாங்கினா சொல்லணும் வாங்கணும், வாங்க வேணாம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஆசீர்வாதம் பண்ணவங்க ஆசீர்வதிச்சு கொடுக்கறத வாங்கிக்கோங்க, சரியா? ஓகேயா? அப்போ அதே மாதிரி இவர் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, பரவாயில்ல, நான் உங்க ஊர்ல 2 மூடை நிறைய மண்ணாவது எடுத்துட்டு போறேன். இந்த ஊரோட இதுல தேவனோட மகிமை நிறைஞ்சிருக்கு, மண்ணையாவது எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. கொடுக்கணும்னு சொன்னவர் இப்ப என்ன செய்யறாரு? நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. மண்ணு தானே கொண்டுட்டு போ அப்படின்னு எலிசா சொல்றாரு.